ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 29/7/25 பாபா இன்னைக்கு முரளியில் சொல்றார், இப்படி ஆத்மா ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. ஆத்மாவுடைய வேல்யூ வச்சு தான் நம்மளுடைய சன்ஸ்காரம் உருவாகுது. ஏன்னா ஆத்மாவில் தான் மனம், புத்தி, சமஸ்காரம் இருக்குது. எதை நாம் செய்கின்றோம் அதை சரியாக செய்ய வேண்டும். அதற்கு உதவக்கூடியது எது? தூய எண்ணங்கள். அதனால பாபா சங்கமயுகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் தூய்மைப்படுத்தும் உயர்ந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாபா தலைப்பு சொல்றார், மீட்டே பச்சே शरीर की वैल्यू तब है जब इसमें ஆத்மா பிரவேஷ் करे. இனிமையான குழந்தைகளே, இந்த ஷரீரத்தினுடைய வேல்யூ எதுவரைக்கும் இருக்கும் என்றால், எதுவரை ஆத்மா இந்த ஷரீரத்தில் பிரவேசித்துள்ளதோ, எந்த வினாடி ஆத்மா ஷரீரத்தில் பிரவேசிக்குது அதிலிருந்து எந்த வினாடி வரைக்கும் இருக்குது, அது வரைக்கும் வேல்யூ. लेकिन सजावट शरीर की होती है, आत्मा की नहीं. ஆனால் பாபா சொல்றாரு, எல்லா அலங்காரங்களும் ஷரீரத்துக்குத்தான் ஏற்படுகிறத தவிர ஆத்மாவிற்கு இல்லை. அலங்கரிக்கிறது தினம் தினம் நம்ம காலை கடமைகளை செய்து முடிச்சு எல்லாமே செய்கிறோம் இல்லையா? கிளம்பி தயாராகிறோம். பாபா சொல்றாரு, ஷரீரத்துக்கு தான் எல்லாம் நடக்குதே தவிர ஆத்மாவுக்கு இல்லை. ஆத்மா எப்போதுமே ஒளி, ஜோதி, பிரஷன். तुम बच्चों का फर्ज क्या है? तुम्हें कौन सी सेवा करनी है? பாபா கேள்வி கேட்கிறார், உங்களுடைய கடமை என்ன? நீங்கள் எந்த ஒரு சேவையை செய்ய வேண்டும்? பதில், तुम्हारा फर्ज है अपने हमजिन्स को नर से नारायण, नारी से लक्ष्मी बनने की युक्ति बताना है. உங்களுடைய கடமை இதுதாங்கிறார் பாபா. எதுவென்றால், நம்மை சார்ந்தவர்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கணும். அவர்களையும் நரனிலிருந்து நாராயணன், நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆகுவதற்கான யுக்திகளை சொல்ல வேண்டும். நான் முதல்ல இந்த பூமி எப்படி தோன்றியது, எந்த தர்மம் இருந்தது, எப்படிலாம் வளர்ச்சி பெற்றது, நாம் எப்படி வந்தோம், இதை பற்றிய அறிமுகம் கொடுக்கணும். तुम्हें अब भारत की सच्ची रूहानी सेवा करनी है. பாபா சொல்றாங்க, நீங்கள் இப்பொழுது பாரதத்தினுடைய ஒரு உயர்ந்த ஆன்மீக சேவையை செய்ய வேண்டும். तुम्हें ज्ञान का तीसरा नेत्र मिला है, तो तुम्हारी बुद्धि और चलन बड़ी रिफाइंड होनी चाहिए. பாபா சொல்றார், உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாம் கண் கிடைத்ததால் உங்களுடைய புத்தி மற்றும் நடத்தை மிக மிக தூய்மையானதாக இருக்க வேண்டும். கிசிமி மோக ஜராபி நாகோ, யார் மீதும் மோகம் என்பது இருக்கவே கூடாது. பற்று, ஏன்னா பற்று யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அழுக வரும், துக்கம் வரும், நிறைய சங்கல்பம் வீணாகும். நம்ம ஆத்மாவில் ஹோல் விழுந்துரும். என்னெல்லாம் பாபா சொன்னாலும் அந்த பற்று இருந்ததுன்னா எல்லாமே லீக்கேஜ் ஆயிடும். கீத் 9 को राह दिखाओ प्रभु. ஞான கண்ணை இழந்த எங்களுக்கு மீண்டும் வழி காண்பியுங்கள் பிரபுன்னு நம்ம இவ்வளோ காலங்கள் இந்த பாடலை பாடி இறைவனை நாம் நினைவு செய்தோம். ஓம் சாந்தி. डबल ओम शांति. तुम बच्चों को रेस्पॉन्स करना चाहिए. ஓம் சாந்தி. பாபா டபுள் ஓம் சாந்தின்னு சொல்லும் போதே நம்மளும் என்ன பண்ணணும்? ஓம் சாந்தி பாபான்னு ரெஸ்பாண்ட் பண்ணணும். हमारा स्वरम शांत, நமது சுய தர்மம் சாந்தி. तुम अभी शांति के लिए तोड़े ही कहाँ जाएंगे?
நீங்க அமைதியை தேடி வேறு எங்காவது போக முடியுமா கேட்குறார் பாபா. ஏன்னா உங்களுக்கு அமைதி கிடைச்சிட்டு நீ எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை. मनुष्य मन की शांति के लिए साधु संतों के पास भी जाते हैं ना. अब मन बुद्धि तो है आत्मा के ஆர்கன்ஸ். மனதினுடைய அமைதிக்காக, மன நிம்மதிக்காக, மன ஓய்வுக்காக சாதுக்கள் சந்நியாசிகளிடம் செல்கின்றனர். குருவை தேடி போறாங்க, அமைதி குரு கொடுப்பார்னு. ஆனா இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம், ஆத்மாவினுடைய ஆர்கன்ஸ் எதுன்னா மனம், புத்தி, சமஸ்காரம். இதெல்லாம் ஆர்கன்ஸ், இந்திரியங்கள். जैसे शरीर के ऑर्गन्स के वैसे मन, बुद्धि और चक्षु, மனம், புத்தி இது ரெண்டும் பாபா சொல்றார். மனம், புத்தி, மூன்றாவது கண், ஞானக்கண், ஆத்மா என்ற கண். இது மூணுமே ஆத்மாவினுடைய ஆர்கன்ஸ். எப்படி இந்த சரீரத்தில் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, அந்த மாதிரி. பாபா அக்ஷர் तो बिल्कुल सिंपल है. शिव बाबा का तुम कहेंगे शिव बाबा पढ़ाते हैं. நீங்க கூறுகின்றீர்கள், சிவபாபா படிப்பிக்கின்றார். சிவபாபா படிப்பிக்கின்றார். பாபா என்ற சப்தம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்குது. ஹெபி பாப் தாதா. ஆனா இருவருமே இருக்காங்க. நீங்க பாபான்னு சொல்றீங்க, பாப் தாதா இருவரும் இருக்கின்றனர். பாப் கேத்தே ஹே மேரே में भी ज्ञान है ना. பாபா கூறுகின்றார், என்னிடம் தானே ஞானம் இருக்கின்றது. शरीर में थोड़े ही ज्ञान होता, मुझ आत्मा में ज्ञान है. சரீரத்தில் போய் பாபா சொல்றார், ஞானம் இருக்க முடியுமா? என்னுடைய ஆத்மாவில் ஞானம் இருக்குது. मुझे वे शरीर लेना पड़ता है तुमको सुनाने लिए. அவர் உடலை ஆதாரமாக எடுக்க வேண்டியிருக்கு. எதுக்காக? உங்களுக்கு சொல்வதற்காக, ஞானம் கொடுப்பதற்காக. ये गीत बनाया है नाइनहीन को राग दिखाओ प्रभु. இந்த பாடல் பாடப்பட்டுள்ளது, உருவாக்கப்பட்டுள்ளது, கண் இழந்த எங்களுக்கு மீண்டும் கண்ணை கொடுங்கள். तीसरा नेत्र का मस्तक में तिलक भी देते हैं. மூன்றாம் கண் பாபா கொடுக்கும் காரணத்தினால், இந்த இடத்துல நெற்றிக்கண் சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல திலகம் இடப்படுகிறது. ஏன்னா ஒரு மரியாதைக்காக திலகத்தை வைக்கின்றனர். ஷரீர் வினாஷி ஹே. பாபா சொல்றாரு, ஆத்மா அழியாதது, நிரந்தரமானது, சத்தியமானது. ஆனால் ஷரீரம் அழியக்கூடியது. तुम जानती हो अभी हम सो देवता बन रहे हैं, नशा चढ़ा रहना चाहिए. நான் தான் மீண்டும் தேவதையாக ஆகி கொண்டுள்ளேன். இந்த போதை மேலும் மேலும் நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அச்சா, தாரணைக்கான முதல் பாயிண்ட், அபி ஹம் பாப் துவாரா வர்த் பவுண்டு பனே ஹே. இப்பொழுது நாம் பாபா மூலமாக மதிப்பானவர்களாக ஆகிறோம். ஹம்சோ தேவதா பன்னே வாலே இசி நாராயணி நஷே மே ரேனா ஹே. நான் தான் தேவதையாக ஆகின்றேன், நான் தேவதை ஆக போறேன். இந்த நாராயணி நஷா இருக்க வேண்டும். பந்தன் முக்துபன் சேவா கர்னி ஹே, பந்தனோமி ஃபன்ஸா நஹி ஹே, ஃபன்ஸ்னா நஹி ஹே. பாபா சொல்றாங்க, பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக இருந்து சேவை பண்ணுங்க, பந்தனத்தில் சிக்கி கொள்ளாதீர்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஞான யோகமே தீக்கேபன் மாத் பிதா சமான் கிங் ஆஃப் ஃப்ளவர் பன்னா ஹே. ஞானம் யோகத்தில் தீவிரமாகி தாய் தந்தைக்கு சமமாக மலர்களின் ராஜாவாக ஆகுங்கள். अपने हम जिन्स की भी सेवा करनी है. உங்களை சார்ந்த அனைவருக்கும் நீங்கள் சேவையை செய்ய வேண்டும்.
वरदानम, अपनी सर्व गजानों को अन्य आत्माओं की सेवा में लगाकर सहयोगी बनने वाले सहज योगी भव. பாபா சொல்றாங்க, தன்னுடைய அனைத்து பொக்கிஷங்களை, பாபா என்னெல்லாம் நமக்கு பொக்கிஷங்கள் கொடுத்திருக்காரோ, களஞ்சியங்கள், அவற்றை மற்ற ஆத்மாக்களுக்கும் சேவையில் பயன்படுத்தி அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய சஹஜ யோகி ஆகுங்கள். सहज योगी बनने का साधन सदा अपने को संकल्प द्वारा, वाणी द्वारा, हर कर्म द्वारा विश्व की सर्व आत्माओं के प्रति सेवादारी समझ सेवा में ही सब कुछ लगाना. பாபா சொல்றாங்க, சகஜ யோகி ஆகுவதற்கான வழி, சாதனம் எப்போதுமே நம்மளுடைய சங்கல்பத்தின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, ஒவ்வொரு செயல்கள் மூலமாக உலக ஆத்மாக்களுக்காக நான் சேவாதாரியாக வந்துள்ளேன்னு புரிந்து சேவையில் அனைத்தையும் ஈடுபடுத்த வேண்டும். जो भी ब्राह्मण जीवन में शक्तियों का, गुणों का, ज्ञान का व श्रेष्ठ कमाई के समय का खजाना बाप द्वारा प्राप्त हुआ है वह सेवा में लगाओ. இந்த பிராமண வாழ்க்கையில பாபா கொடுத்த சக்திகள், குணங்கள், ஞான களஞ்சியம், சிரேஷ்ட வருமானம், நேரத்தினுடைய பொக்கிஷம் பாபா மூலமாக நமக்கு கிடைத்துள்ளது இருக்கு இல்லையா, அவற்றை சேவையில் ஈடுபடுத்துங்கள். சகயோகி பனோ तो सहज योगी बन ही जाएंगे. சகயோகி ஆகுங்கள், அப்பொழுது சஹஜ யோகி ஆகிவிடலாம். लेकिन सहयोगी वही बन सकते जो संपन्न है. सहयोगी बनना अर्थात महादानी बनना है. உதவியாளர் ஆக வேண்டுமானால் பாபா சொல்றார், தனக்குள் எல்லாமே நிரம்பி இருக்கணும், அப்பதான் உதவி செய்ய முடியும். சகயோகி ஆகுவது என்றாலே மகாதானி ஆக வேண்டும். स्लोगन, बेहद की वैरागी बनो तो आकर्षण की सब संस्कार सहजी खत्म हो जाएंगे. எல்லையற்ற வைராகியத்தை உடையவர் ஆகுங்கள், அப்பொழுது எல்லாவிதமான கவர்ச்சியின் அனைத்து சன்ஸ்காரங்களும் ஈஸியாகவே அழிந்துவிடும். பாபா வியக்த இஷாராக்கு சொல்றாங்க, நம்மளுடைய எண்ணங்களின் சக்தியை சேமித்து श्रेष्ठ सेवे की निमित्तम आह वेंडुम. जैसे अपने स्थूल कार्य के प्रोग्राम को दिनचर्या प्रमाण सेट करते हो, ऐसे अपनी मनसा समर्थ स्थिति का प्रोग्राम सेट करो तो संकल्प शक्ति जमा होती जाएगी. எப்படி ஒரு ப்ரோக்ராம் வச்சோன்னா ஷெட்யூல்டு போடுறோம். ஃபஸ்ட்டு இது வெல்கம் அட்ரஸ் கொடுக்கணும், வெல்கம் டான்ஸ், அப்படி லைனாக போடுறோம் இல்லையா, ஷெட்யூல் போடுறோம். அந்த மாதிரி உங்களுடைய மனதை சக்திசாலி ஆக்குவதற்கு ஸ்திதியினுடைய ப்ரோக்ராமை செட் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய சங்கல்பத்தின் சக்தி என்பது சேமிப்பாகிவிடும். अपने मन को समर्थ संकल्पों में बिजी रखेंगे तो मन को अपसेट होने का समय ही नहीं मिलेगा. உங்களுடைய மனதை சக்திசாலி எண்ணங்களில் பிஸியாக ஆக்கிவிட்டீர்களே ஆனால் உங்களுடைய மனம் அப்செட் ஆகுவதற்கு நேரமே இருக்காது. மன் சதா செட் அர்த்தாத் ஏகாகிர है तो स्वतः अच्छे वाइब्रेशंस फैलते सेवा होती है. மனசு எப்போதுமே சொமான்கிற சீட்டில் செட் ஆயிட்டுனா மனசு ஒருமுகமாயிடும். இப்போ இயல்பாகவே நல்ல வைப்ரேஷன் நம் மூலமாக கிடைத்து கொண்டே இருக்கும். இதுவே சேவையாகும். இப்போ நம்ம எண்ணங்கள் மேலே எவ்வளோ கவனம் கொடுக்கணும்னு பாபா இந்த மாதம் முழுக்க நமக்கு நிறைய எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டே இருக்கார். சாந்தி.